நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்பவே உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. இதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் நேற்றுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத, நாளைக்கு எப்படி மார்க்கெட் ட்ரேட் ஆகலாம் அப்படிங்கிறத நம்ம வீக்லி அனலைசிங்கில் வீடியோவை பதிவிட்டிருந்தோம். நம்ம எதிர்பார்த்தபடி மார்க்கெட் ஃபால் தான் இருந்தது. சரிங்களா, குளோபல் மார்க்கெட்லாம் வீக்காக இருந்துச்சு. அதே நேரத்தில் மார்க்கெட் நல்ல ஒரு ஃபால் தான் இருக்குது. ஒரு 250 புள்ளிகள் கேப் டவுனில், ஒரு 200 புள்ளிகள் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு அதே கண்டினியூவாக தான் மார்க்கெட் ஆகிட்டு இருந்துச்சு. சரிங்களா, சின்னதாக போய் ரெசிஸ்டன்ஸ் எடுக்க போணுச்சு. ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு ஒரு ட்ரெண்டையும் பிரேக் பண்ணியிருக்கு. மார்க்கெட் ப்ரீவியஸ் சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணியிருக்கு. இதனால் மார்க்கெட் அகைன் ஒரு டவுன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறதா என்னோட எதிர்பார்ப்பும் இருக்குது நண்பர்களே. சரிங்களா, வீக்லி எக்ஸ்பைரி நாளைய தினம் பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி ரெண்டுமே எக்ஸ்பைரி இருக்குது. ஏன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நீங்கள் புதன்கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹாலிடே இருக்குது. அப்படிங்கிறதுனால பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி நாளைக்கே இருக்குது. அதே நேரத்தில் ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரியும் இருக்குது. சரிங்களா, நாளைக்கு ரெண்டுமே எப்படி எக்ஸ்பைரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எதெல்லாம் மேஜரான ட்ரெண்டாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா பார்க்கலாம். ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது, ரெண்டுக்கும் ஓஐ டேட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் ஒன்று சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, இந்த ட்ரெண்டை மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ண காரணத்தினால அகைன் மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. இந்த ட்ரெண்டு வரைக்கும் மார்க்கெட் இந்த சப்போர்ட் வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை இன்றைக்கி டே லோவை நாளைக்கான சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன். இன்றைக்கி டே ஹை நாளைக்கான ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கிறேன். சரிங்களா, 22,424 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் இந்த கேப் ஃபில்லிங் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 22,500 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா, அந்த லெவலுக்கும் மேலே வந்துச்சு அப்படிங்கும்போது 22,700 அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் பார்த்திங்கன்னா 22,000 அப்படிங்கிறது, இந்த 22,100 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 21,900 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. சரிங்களா, இதுதான் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. பேங்க் நிஃப்டி என்ன சொல்ல வருது, ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியும் நம்ம சொல்லியிருந்தோம், இந்த ட்ரெண்டை மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படின்னு. இந்த பிளாக் கலர் லைன் இந்த ட்ரெண்டையும் மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு, அகைன் ஃபால் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னோடய எதிர்பார்ப்பும் அப்படிங்கிறத வீக்லி அனலைசிங்கில் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் ஃபால் தான் ஆகிட்டு இருக்கு. எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த லெவல் இன்றைக்கி டே லோ, நாளைக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. மார்க்கெட் அந்த லெவலையும் பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கும்போது 47,200 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அந்த லெவலுக்கு கீழே வருது அப்படிங்கும்போது 47,000 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் ப்ரீவியஸ் ஸ்விங் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 48,000 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸு. அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 48,700 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸு. அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 48,961, 49,000 அப்படிங்கிறதும் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடியோட இறுதியில் ஓஐ டேட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். மார்க்கெட் இந்த ட்ரெண்டு வரைக்கும் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. 46,500 கூட வரலாம். இன்னொரு 1000 பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆகிறதுக்கான இன்டிமேஷன் தான் காமிச்சிக்கிட்டு இருக்குது. சரிங்களா, பார்த்துக்கோங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுவதும் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். இது என்னோடய வியூவில் தான் நான் அப்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இதை பேப்பர் ட்ரேடு அந்த மாதிரி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் ரியல் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 1 மந்த் பேப்பர் ட்ரேடில் ப்ராஃபிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ரியல் ட்ரேட் பண்ணணும். ஏன்னா எப்போதுமே ரியல் மணியை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்பவே கவனமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஏன்னா நிறைய நண்பர்கள் நம்ம வீடியோ புதுசாக பார்க்க வருவீங்க. அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்காக கொடுத்துட்றேன். அடுத்தது ஃபின் நிஃப்டியும் ஒரு நல்ல ஃபால். எல்லாமே 1%, 1.5% ஃபால் ஆகிருக்கு. ஃபின் நிஃப்டியுமே ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து கண்டினியூ ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான். ஏன்னா எல்லாமே ட்ரெண்டை பிரேக் பண்ணிடுச்சு. ட்ரெண்டை பிரேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கேப் ஃபில்லிங் கூட அதால் போக முடியல. ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு கேப் ஃபில்லிங் கூட போக முடியல அப்படின்னா மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷரில் தானே இருக்குன்னு அர்த்தம்.
எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல் மார்க்கெட் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இமீடியட்டாக வந்து அந்த கேப் ஃபில்லிங்கை வந்து பண்ண தான் பார்க்கும். எங்கேயாவது வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல எங்கேயாவது ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் வந்து ஒரு கேப் ஃபில் பண்ணிவிட்டு மேலே வரதான் முயற்சி பண்ணும். இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷர்லேயே தான் இருந்திருக்கு. அப்போது இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இன்றைக்கி வந்து டே லோ வந்து நாளைக்கான ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே மார்க்கெட் வருகும்போது இமிடியேட்டாகவே ஒரு சப்போர்ட் இருக்குது. 21,069 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 20,936 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. சரிங்களா? ரெசிஸ்டன்ஸு 21,347 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 21,585 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 21,753 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நண்பர்களே. ஃபின்னிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபின்னிஃப்டியுமே வந்து இந்த சேனலில் வந்து சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது வரைக்கும் ஃபாலோ ஆகும் அப்படிங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்புமே நண்பர்களே. மிட் கேப் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பிரேக் அவுட் ஆகி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணுச்சு, மேலே போணுச்சு. அகைன் வந்து இந்த ட்ரெண்டை வந்து ரீடெஸ்ட் பண்ணுற வரைக்கும் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய எதிர்பார்ப்பு. இந்த இடத்த வந்து ரீடெஸ்ட் பண்ணிருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த இடத்த அகைன் ஒரு டைம் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே போகுமா? சரிங்களா? இந்த இடத்துல வந்து ஒரு 15 மினிட்டில் ரீடெஸ்ட் பண்ணிச்சு, அகைன் வந்து மார்க்கெட் மேலே போகுது. ஒரு டேயில் ஒரு 1 ஹவரில் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி போகுமா அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கணும் நண்பர்களே. எதிர்பார்ப்பு மட்டும்தான். எப்படி வேணாலும் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இன்றைக்கி வந்து டே லோ வந்து நாளைக்கான ஒரு சப்போர்ட்டு 10,777 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 10,700ங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதுக்கு கீழே வந்துச்சுன்னா 10,600 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்றைக்கி வந்த ஹை 10,867 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 11,000 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 11,119 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? இதுதான் மிட் கேப்புக்கான மிட் கேப்புக்கான லெவல்ஸு. இப்போ நம்ம பார்க்க போகிறது பேங்க் நிஃப்டியோட ஓஐ டேட்டா எப்படி இருக்கும், பேங்க் நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால ஓஐ டேட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 47,773, ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் 48,000க்கு மேலே மார்க்கெட் போகாது அப்படிங்கிறது தான் வந்து இந்த இடத்துல வந்து இது இண்டிமேட் பண்ணுது. 48,000ங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சொல்லிக்கிற அளவுக்கு புட் சைடு வந்து எங்கேயுமே சப்போர்ட் இல்லை. 47,500 ஒரு சின்ன சப்போர்ட் இருக்குது. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 47,000 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. 48,000 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 48,500 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 48,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து பேங்க் நிஃப்டி வந்து இண்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பீரியும் இருக்குது அப்படிங்கிறதுனால அதையும் பார்த்துக்கோங்க. புதன்கிழமை அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஹாலிடே, அதனால வந்து நாளைக்கே 2 எக்ஸ்பிரிமே முடிஞ்சிடும். 21,000ங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. சரிங்களா? மார்க்கெட் வந்து 21,000ங்கிற லெவலில் வந்து பிரேக் அவுட் ஆகும்போது கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகி பிரேக் அவுட் ஆச்சு. அதனால் 21,000 அப்படிங்கிற லெவலில் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. அதை பிரேக் பண்ணால் எவரி 100 பாயிண்ட் வந்து சப்போர்ட்டாக இருக்குது. 20,900, 20,800 இமிடியேட் சப்போர்ட் இருக்குது. நான் ஏற்கனவே ஃபின் நிஃப்டியில் சொல்லியிருந்தேனே, ஃபின் நிஃப்டியில் இமிடியேட் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக வந்து பாருங்கள் அதை தான் இண்டிமேட் பண்ணுது. 21,000 அப்படிங்கிற லெவலில் இமிடியேட் சப்போர்ட் இருக்குது. நான் வந்து ஏன் இந்த லெவலை சப்போர்ட்டாக சொல்லலை 20,932 அப்படிங்கிறத, ஏன்னா ஃபின் நிஃப்டியில் 21,000 அப்படிங்கிற லெவலு இமிடியேட் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறதான் சொன்னேன். நாளைக்கு இறங்கினாலும் பொறுமையாக இறங்குமே ஒழிஞ்சு அந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக கன்சல்டேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓஐ டேட்டா வந்து சொல்ல வருது. கால் சைடு வந்து பார்த்திங்கன்னா 21,300 தான் ரெசிஸ்டன்ஸ் வந்து பில்ட் ஆகிருக்கு. சரிங்களா? இந்த ஓஐ டேட்டாவை வச்சு பார்த்துக்குங்க. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும், கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் மெசேஜ் பண்ணி கற்றுக்கோங்க. அதே நேரத்தில் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் வந்து ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு ஏதாவது நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு ஆள் வந்து 5 அக்கௌண்ட்டுக்கு மேலே கூட ஓப்பன் பண்ணிக்க முடியும். வெரி லோ ப்ரோக்கரேஜ் தான், அதனால தான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறோம். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் அதை வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.